பெருவெடித்த புவியின் உயிர் துடிப்பு பெண்மை, கரு சுமந்து கருணையுடன் உயிர் வளர்க்கும் அம்மை, அருளமுதம் முலை சுரந்து பசியாற்றும் தாய்மை, வாழ்வின் இருள் நீக்கி ஒளியேற்றும் இவளும் ஓர் இறைமை. அனைவருக்கும் வணக்கம். இது நம் சிறப்புரை குழுமத்தின் 100வது நிகழ்ச்சியாக அமைகின்ற காரணத்தாலே இந்நிகழ்ச்சியை ஒரு கருத்தரங்கமாக அமைத்துக் கொள்ளலாம் என்கிற சிந்தனையின் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தமிழ் இலக்கியங்கள் கூறும் பெண்களுக்கான தன்னம்பிக்கை சிந்தனைகள். இலக்கியம் என்பது மக்களின் வாழ்க்கை முறை, பண்பாடு, உணர்ச்சி ஆகியவற்றை விளக்கி கூறுவது. இதை அழகியல் மொழியில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலைப்படைப்பு இலக்கியம். காலத்தை கடந்து வாழும் தன்மை கொண்டதாக இலக்கியங்கள் அமைகின்றன. இலக்கியம் என்ற சொல் இலக்கு, அதாவது வாழ்க்கை நெறிகளை கூறும் பொழுது அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை விளக்கி கூறுவதாக அமைகின்றது. தமிழ் இலக்கிய வரலாற்றை அதன் வளர்ச்சி மற்றும் காலத்தின் அடிப்படையிலே 6 முக்கிய வகைகளாக பிரிக்கின்றார்கள். முதலாவதாக சங்க கால இலக்கியம். இது கிமு 500 கிபி 200 வரையிலானது. இது தமிழர்களின் அக மற்றும் புற வாழ்வை விளக்கி கூறுவதாக அமைகின்ற இயற்கை நெறி காலம். 8 தொகை, 10 பாட்டு, தொல்காப்பியம் போன்ற நூல்கள் இதில் அடங்கும். சங்கம் மருவிய காலம். இது கிபி 300 முதல் 600 வரையிலானது. நீதி நூல்களின் காலம் இது என்று சொல்லலாம். 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் தோன்றியது இந்த காலத்தில்தான். காப்பிய காலம் கிபி 2 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையிலான காலம். தமிழ் மொழியின் பெருமையை விளக்கும் காப்பியங்கள் எல்லாம் இந்த காலத்தில் தான் தோன்றியிருக்கின்றன. ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள் இவையெல்லாம் இதிலே அடங்குகின்றன. அடுத்ததாக பக்தி இலக்கிய காலம். இது பல்லவர்களின் காலம் என்று சொல்லலாம். கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரையிலான காலம் இது. சைவம், வைணவம் சார்ந்த பக்தி பாடல்கள் எல்லாம் தோன்றிய காலம். தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் போன்றவை எல்லாம். அடுத்ததாக சிற்றிலக்கிய காலம். கிபி 10 முதல் 19ஆம் நூற்றாண்டு வரையிலான காலம் இது. இது பிற்கால சோழர்கள் காலம், நாயக்கர்கள் காலம் என்று சொல்லலாம். தூது, பள்ளு, உலா, கலிங்கத்து பரணி போன்றவையெல்லாம் இந்த காலத்தில் தோன்றியதாக இருக்கின்றன. தற்காலம். இது கிபி 20ஆம் நூற்றாண்டு முதல் தற்போது வரையிலான காலம். பாரதியார், பாரதிதாசன் படைப்புகள், நவீன இலக்கியங்கள் இவையெல்லாம் இதில் அடங்குகின்றன. புது கவிதை, நாவல், கட்டுரை ஆதிக்கம் செலுத்துகின்ற காலமாக இது மிளர்கின்றது. இந்தந்த காலகட்டங்களின் படைப்புகளில் எல்லாம் பெண்களுக்கான தன்னம்பிக்கை சிந்தனைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை மேற்கோள்கள் காட்டி விரிவாக உரையாற்ற எம் தோழியர் வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழ் இலக்கியங்கள் பெண்களை வெறும் குடும்ப தலைவியாக மட்டும் காட்டாமல் அவர்களின் தன்னம்பிக்கை, வீரம், அறிவு மற்றும் தலைமை பண்பு கொண்டவர்களாக சித்தரித்து காட்டுகின்றன. இவற்றை பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து விரிவாக காண இருக்கின்றோம்.